கார்ப்பரேட் வேலை, லட்சம் ரூபாய் சம்பளம். தூக்கி எறிந்து விவசாயத்தை கையில் எடுத்து வெற்றி கண்ட மெக்கானிக்கல் என்ஜினியரிங் மாணவர். மேங்கோஸ்டீன், ஆவகேடா மற்றும் பப்பாளி ஆகியவற்றை பயிரிட்டு பெருங்கோடீஸ்வரரானது எப்படி? கர்நாடக மாநிலம் மங்களூரு பகுதியை சேர்ந்தவர் சேத்தன் ஷெட்டி, மெக்கானிக்கல் என்ஜினியர். பெங்களூருவில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பில் பணிபுரிந்தவர். பாரம்பரியமாகவே சேத்தன் ஷெட்டியின் குடும்பத்தினர் விவசாயிகள். விடுமுறை நாட்களில் தனது சொந்த ஊருக்கு செல்லும் அவர், விவசாயத்தில் இத்தனை லாபம் இருக்கிறதே, ஏன் நமது பாரம்பரிய தொழிலை விட்டு விலக வேண்டும் என எண்ணி முதலில் பார்ட் டைமாக விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கிறார். 2015ஆம் ஆண்டு மஞ்சள் விளைச்சலில் ஈடுபட்ட அவருக்கு நல்ல லாபம் கிடைத்திருக்கிறது. மஞ்சளை பவுடராக மாற்றி கிலோ ஒன்றுக்கு 450 ரூபாய் விற்பனை செய்து நல்ல லாபத்தை ஈட்டினாராம். அதன் பிறகு 2017ஆம் ஆண்டு மொத்தமாக தனியார் வேலையை விட்டுவிட்டு சொந்த ஊருக்கே திரும்பிய அவர் 4 ஏக்கர் பரப்பளவில் ரம்பூட்டன், மேங்கோஸ்டீன், ஆவகேடா மற்றும் பப்பாளி ஆகிய பழ வகைகளையும் பயிரிட்டு விவசாயத்தில் ஒரு கலக்கி வருகிறார். இது குறித்து அவர் தகவலை கூறும்போது, ரம்பூட்டன் மரம் கேரளாவில் இருந்து 350 ரூபாய்க்கு ஒரு செடியை வாங்கி வருவதாகவும், தற்போது அது நல்ல விளைச்சல் தருகிறது. இந்தியாவில் இது அரிதுதான். மலேசியா, தாய்லாந்து மற்றும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளில்தான் இந்த பழவகை அதிகமாக விளைச்சல் தருகிறது. உடலுக்கும் நல்ல மருத்துவ குணம் கொண்ட இந்த பழவகை மரங்கள் இன்னும் 3 ஆண்டுகளில் தனக்கு பெரும் லாபத்தை ஈட்டிக் கொடுக்கும் என நம்பிக்கை இருப்பதாகவும், வெண்ணிலா, மேஸ் பிளவர் என பல வகையான மரக்கன்றுகளையும் நட்டு பெரும் லாபத்தை ஈட்டி வரும் அந்த இளைஞருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.